ஸோ ஐப்ரோ வந்து ப்ராப்பராக எப்படி வரையணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறேன். சம்டைம் நம்ம ஐப்ரோ வரையும் போது ஜெல்லில் இங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுருவோம். அது பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக ஆயிரும், இல்லை ரொம்ப டார்க் ஆக்கிடுவோம். ஃபர்ஸ்ட் ஐப்ரோ வாங்குறீங்கன்னா ஐப்ரோ ஜெல்லு டார்க் ப்ரௌன் கலரில் வாங்கணும், பிளாக் கலரில் வாங்கவே கூடாது. ஸோ ப்ரஷ்ல 2 பக்கம் ப்ராடக்ட் எடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஃபர்ஸ்ட் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க. இங்கேருந்து நல்ல ஒரு 1/2 இன்ச்சு இந்த ஹேர், இப்படி ஸ்ட்ரைட் ஹேர் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறமே ஸ்டார்ட் பண்ணுங்க. பாருங்க, உங்க ஐப்ரோ என்ன சைஸ்ல இருக்கோ அங்க நீட்டா இந்த மாதிரி ஒரு லைன் வரைங்க. ஃபர்ஸ்ட் மேல இருந்து கீழே வரைக்கும், அப்புறம் கீழே ஸ்டார்ட் பண்ணும்போது ஃப்ரண்ட்ல இருந்தே வாங்க. இப்படி அந்த லைனையும் எக்ஸ்டெண்ட் பண்ணாம உங்களோட ஹேர் இருக்கிற இடத்துலயே கொண்டு வந்து இங்க ஜாயின் பண்ணிடுங்க. அப்புறம் உள்ள எம்டி ப்ரஷ், இப்போ இருந்த ப்ராடக்ட்லாம் இங்கே போட்டுட்டோமா, எம்டி ப்ரஷ்ஷை சும்மா கீழே மட்டும், அப்படியே மேலே கொண்டு போகவே கூடாது. எம்டி ப்ரஷ்ஷை வச்சுட்டு உள்ளே நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. ஒரே முறை தான் எடுத்தேன் நான் ப்ராடக்டை. நல்லா எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த கோம் பண்ணுற ப்ரஷ்ஷு சொன்னேன் இல்லையா, இதை வச்சுட்டு நல்லா இப்படி கோம் பண்ணி விடுங்க. அப்போதான் அங்கங்கே தனித்தனியாக ப்ராடக்ட் இருக்காது. ஸோ இப்படி பண்ணிங்கன்னா உங்களோட ஐப்ரோ, இது வந்து நான் ஃபில் பண்ணாத ஐப்ரோ, இது நான் ஃபில் பண்ண ஐப்ரோ. ஸோ ப்ராப்பர் ஷேப்பில் கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கேன். ஓகேவா?